வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிற சிவபெருமான்கிட்ட எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். என்னுடைய ஆசை தான். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணுதோ, தப்புன்னு தோணுதோ, இல்லை அடுத்தவங்க எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணட்டும், சின்ன பிள்ளை வந்து சொன்னால் கூட நான் கேட்டுக்குவேன். எப்படின்னா அது எனக்கு தவறாக இருந்து அவங்க சொல்கிறது கரெக்ட்னா நான் கேட்டுக்குவேன். இல்லை அப்படின்னா மனசை நோகடிக்கணும், இந்த யூடியூப்ல வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடாது, முன்னேறி வரக்கூடாது, நிறைய இருக்காங்க. அதில் ஏன் அப்படி ஒரு வஞ்சக கோணம் எனக்கு தெரியல. இந்த பானுமதி அம்மா அப்படின்னு பெங்களூர் இருக்காங்க, 70 வயசு அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ராங்காவே தான் போடுவாங்க. நான் ஒன்று போட்டால் எதிர்ப்பதமாக கமெண்ட் போடுவாங்க, இங்கிலீஷில் தான் போடுவாங்க. அதை நான் தமிழில் இது பண்ணி படிச்சு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்லாம் கண்டுக்கல விட்டுட்டாங்க, யாரோ போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் படித்தா மனசுக்குள்ள ஒரு வலி, இடம் புரியாத ஒரு வலி. என்னடா தப்பு பண்ணிட்டு நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் எனக்கு. ஏன் அப்படி பண்ணணும்? ஒருத்தர் போய் மனசை புண்படுத்தணும்? பண்ணாதீங்க. யாருமே, என்னை மட்டும் இல்லை, யாரையுமே பண்ணாதீங்க, புண்படுத்தாதீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஒருத்தர் சேனலை காப்பி அடிச்சோ இல்லை அவங்கள பற்றி பேசியோ நான் போட்டு சிம்பத் கிரியேட் பண்ணி நான் எதுவுமே பண்ணல. எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பேசுவேன். என்னை கமெண்ட் பண்ணுறாங்களா, அந்த கமெண்ட் பண்ணுறதுல என்ன நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா, அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று யாருக்காவது உதவி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ பாவம்னு, அது ரொம்ப டேஞ்சரில் போய் முடியுதுங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே. இன்னொரு விஷயம், இந்த ரொம்ப ரொம்ப சொல்ல ஒரு மைண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுது. மற்ற ஆப்புகள், நிறைய ஆப் இருக்குது, பணம் ஏர்ன் பண்ணுறது வந்து நிறைய ஆப் இருக்குது, எல்லாத்துலேயும் சம்பாதிக்கலாம். சொல்ல வேண்டியதில்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆப் இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது எல்லாத்துலேயும் போனாலும் யூடியூப் ஒன்று மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக தோணுது. பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இதான் எப்பாவது லைவ் போட்டால் பேட் கமெண்ட் 1-2 வரும், அது சகசம், அது போயிட்டு போகுது. அது இல்லாத மற்ற இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வல்கராக போட்டு தாக்குறாங்க. என்னால் அது முடியலைங்க. அதை நான் ஒரு மென்ஷன் பண்ணி பேர் மென்ஷன் பண்ணலாம் சொல்ல. யூடியூப் மாதிரியே நம்மளும் வந்துடும், சில இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா அதில் தான் அதிகமாக வருது அப்படி இப்படின்ட்டு மெசேஜ். இந்த இதில் வந்து இது சொல்லலாமா எப்பிஎல் வந்து நான் தப்பாத்தான் சொல்லிக்கிறேன். அதில் ஒரு லேடியும் நான் போட்டிருக்கிறேன். அதில் எனக்கு எப்போ இருந்தே இருக்குது அந்த ஐடி. அதில் போட்டால் சும்மா கண்ணில் பார்க்க முடியலைங்க, அந்த அளவுக்கு வளர்க்குற ஒரு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க எதுக்கு தான் அந்த யூடியூப்னு வருது, சாரி, அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. அவ்வளோ வளர்க்குறா அனுப்பிச்சு விட்றாங்க. ஃபோன் பண்ணி டொயும் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ கால் வரும், ஆடியோ கால் வரும். என்னடா நடத்துறீங்க? அப்படியே டிலீட் பண்ணி விடேன்ட்டேங்க. சும்மா உடனே மானிட்டேஷன் கொடுத்துட்றாங்க, உடனே எடுத்ததையும் கவத்தம் பிடிச்சோன்னு கொடுத்துட்றாங்க. ஏதோ பாயிண்ட், ஐயோ எல்லாம் எது போட்டாலும் காசுறாங்க. பார்த்தா கடைசியில் பார்த்தா தலைவலி பிடிச்சிருச்சுங்க. நைட்டும் பகல் ஃபோன் வர்றது என்ன எனக்கு ஒன்றுமே தெரியல. அது எப்படி பண்ணுறது, வராமல் நிறுத்துறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த நெட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறது, வேற வழி தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஐயோ முடியலைங்க. கமாண்டு போடுறதுல ஒரு சில பேர் பச்சையாக போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? யூடியூப் சேனல் வந்து சூப்பர், எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது பாதுகாப்பாக இருக்குது. இதில் இருக்கிற மாதிரி மற்ற அந்த ஆப்பில் எனக்கு தெரியல. இன்னொரு ஆப் இருக்குது மோஜ், அது ஓகே, ஓரளவுக்கு யூடியூப் மாதிரி கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் எதுலேயுமே போய் இன்ட்ரெஸ்ட் காட்டல, மணி ஏர்ன் பண்ணலாம், அது போகலை நான். ஏன்னா எனக்கு பிடிக்கிறதுனா யூடியூப். எனக்கு பெர்ஃபெக்ட்னா யாருக்காவது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லி போடுங்க, கிடைக்கும். இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் வந்து இதில் நல்லா இருக்குது, அதில் நல்லா இருக்குது. இப்போ இந்த ஆடியோ கால் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் நிறைய கிளம்பிடுச்சுங்க. அதெல்லாம் நிறையா ஆப்பு எதனும். அப்புறம் இன்னொன்று, வீடியோ பார்த்தா ஒரு வீடியோக்கு 100 ரூபாயாமா. அது அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. 1000 வீடியோ பார்த்தா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னு விளம்பரம் வருது. என்னதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உலகம் எங்கே போயிருக்குன்னு தெரியல. யூடியூப் எனக்கு பர்ஃபெக்ட். காசு கம்மியாக வரட்டும், அதிகமாக வரட்டும், ஒவ்வொரு திறமை பொறுத்து. நம்ம என்ன டேலண்டடு திறமை இருக்கோ அதை வச்சு யூடியூப் பண்ணுறாங்க. இதில் வந்து தப்பான எதுவும் வராமல் இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுலேயே 1-2 எப்பாவது வரும், ஆனால் உடனே அவங்க பார்த்து சரி பண்ணிடுறாங்க. இந்த பாருங்க, நான் இப்போ தான் சொல்லி முடியல. இந்த ஃபோனு வருது, அந்த இதில் இருந்து தான் அந்த ஃபேஸ்புக் ஓப்பனாகவே சொல்லிடலாம், கரும் பிடிச்ச நாய்க்கு. அந்த ஆப்பை நான் எப்போ டிலீட் பண்ணாலும் கால் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஐயோ என்னால் தாங்க முடியலைங்க. அதை மொத்தமாக எப்படி க்ளோஸ் பண்ணுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபோன் அடித்து தள்ளுறாங்க. அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போவுமே வந்து எல்லாம் இல்லை அந்த ஆப்பே இல்லை. அது எப்படி மொத்தம் வராமல் தடுக்கிறது எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஒய்யாலே போட்டு தாக்குறானுங்க. சத்தியமாக சொல்கிறனால முடியலைங்க. இப்படி ஒரு ஆப்பில் இப்படி ஒரு கால் பண்ணுற மாதிரி எதுக்கு அந்த ஆப் வச்சு நடத்துகிறாங்க? தூ மான்கட்ட ஜம்மா.
யூடியூப்ல சம்பாதிக்கலாம் யூடியூப்புங்க அதையோ பேர் வந்து தொலை மாட்டேங்குது. ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா உரைக்கும்டா உனக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். தப்பா படம் போடுறாங்க. கமெண்ட்ல வருது. நான் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லல, நல்லா அமௌண்ட் வரும் அப்படின்னாங்க தெரிஞ்சவங்க. அதில் போடுங்க யூடியூப்பரை சீக்கிரமாக வந்துடும். நாங்கள் சரி நானும் போட்டேன் டக்குன்னு வியூவர்ஸ் கொடுக்குறோம், லைவ் எல்லாமே போகுது. அது பாட்டில் சும்மா 2000 3000 அப்படி தான் போகுது. 5000 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 5000 ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம திறமையை வச்சு போட்டுக்க வேண்டியதுதான். மானிட்டேஷன் ஒன்றே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த படம் வருது பாருங்க, அம்மன் படம் பார்க்க முடியலைங்க. தப்பு இந்த படம் முடியலைங்க. அதை எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்குங்களேன். நானும் அதை என்னென்னமோ பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்பவும் வருது. நம்ம ரிட்டர்ன் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாத அளவுக்கு தான் பண்ணி வச்சிருக்கோம். முடியலைங்க சத்தியமா. அது வேண்டாமா டிலீட் பண்ணிட்டு அப்பவும் அது கால் வருது பாருங்களேன். என்னால் சமாளிக்க முடியலைங்க. ஏன் இப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்குறீங்க? அது ஃபேஸ்புக் தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்னா அப்போலாம் எனக்கு யூடியூப் இருந்துச்சா எனக்கு தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நான் அப்போலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்பவும் கொஞ்சம் வரும். நான் ஒன்று சிவன் போட்டோ மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பேன். பைத்தியம் முடிச்ச மாதிரி வரதெல்லாம் எடுத்து டிஃப்ரெண்டாக போட்டுகிட்டே இருப்பதில்ல. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா கண்ணுல பார்க்க முடியல, காதில் கேட்க முடியல. தப்பா கமெண்ட் போடுறாங்க. அதில் மெசேஜ் இன்பாக்ஸில் வருது. அத்தனை எதுக்காக கமெண்ட் அதில் போடுறீங்க? நான் ஒரு வீடியோ கூட போட்டுட்டேன். தயவு செஞ்சு மெசேஜ் யாரும் போடாதீங்க, என்னை தொல்லை பண்ணாதீங்கன்ட்டு. வேண்டான்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த டென்ஷனும் வேண்டாம், அந்த தெளிவாச்சனமும் நமக்கு வேண்டாம். அப்படி முடிப்பட்டா ஐயோ அப்பா சொல்லவே முடியலைங்க. ஏன்டா இப்படி இதில் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், அதை டிலீட் பண்ணி கூட எனக்கு திரும்பவும் வருதுன்னா பாருங்க. நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் வீடியோ எடுக்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதில் பார்த்தோம்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கவே கால் ஃபோன் பண்ணுறாங்க யாரும். இந்த இன்ஸ்டாகிராம் அதுலேயே அப்படித்தான் வரும். அதுலேயும் ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை குடும்பத்தை கெடுக்குறீங்கடா? எத்தனை குடும்ப கள்ளக்காதல் அதில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆடியோ கால்ஸ் ஆப்புக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவங்க அப்படித்தான் அதில் ஓப்பன் பண்ணி போட்டு தப்பா பேசுகிறாங்க. ஒரு கள்ளத்தொடர்பு கள்ளக்காதல் போறாங்க, அது வேற விஷயம். இது டைரக்டா அப்பத்திக்கப்ப பண்ணி பேசி உடனே இதெல்லாம் தேவை? ஏன் உலகம் இப்படி போகுது எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் இந்த ஆப்ல வச்சு காசு சம்பாதிக்கேட்டேன். ஆனா கவர்மெண்ட் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்க. லைசன்ஸ் கொடுக்காம அவங்க பண்ண மாட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் போய் என்ன சொல்றது? நம்ம அந்த மாதிரி ஆப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைல கெடுத்துட்டாங்க, அங்க கெடுத்துட்டாங்க, இங்க அவங்க கெடுக்காம என்ன பண்ணுவான்? அதுல போய் பேசுவாங்க. தப்பா லேடிஸ் 2 பேரும் பேசுவாங்க. அவங்க காசுக்காக அவங்க பேசுவாங்க. அது இன்கமிங் வரும் லேடிஸ்க்கு பேசுறாங்க. அதுல பேசி போட்டு இவனை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுன்னு கேட்பாங்க. அவங்க ஏதோ கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் காசு வாங்கிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சில பேருக்கு சொல்றேன், இந்த மாதிரி இதுல போய் தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. காசு கொடுக்குறதோ ஏமாந்தோ இந்த மாதிரி போகாதீங்க. எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு பிடிக்கல. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து என்னதான் ஆப்போ இன்னும் நிறைய விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா யூடியூப்காரங்க விளம்பரம் கொடுத்தா அவங்க வேலை அவங்களுக்கு காசு வந்து விளம்பரம் போடுறாங்க. இந்த கவர்மெண்ட் கொடுக்குது பாருங்களேன், ஏன் இப்படி? அப்புறம் அதை இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்து கெடுத்துட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்து கெடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு அரசியல் வரைக்கும் போய் சண்டை போட்டுக்கிறாங்க. அசம்பிளியில போய் பேசினாங்கன்னா அதுல சண்டை போட்டுக்கிறாங்க. நீ வந்ததா எத்தனை நடக்குது, அவன் வந்ததா அத்தனை நடக்குது. இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் முன்னாடியே அந்த ஆப்புக்கெல்லாம் வந்து நீங்க லைசன்ஸ் கொடுக்காம அவங்க ஏன் பண்றாங்க? அந்த ஆப்ல இருக்கிறவங்க சொல்லித்தான் கொடுப்பாங்க, நீங்க நல்லா பண்ணுங்க, நீங்க தப்பா பேசாதீங்க, யாராவது தப்பா பேசினா கட் பண்ணிருங்க, சேஃப்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஏதோ காசு வரும் அப்படின்னு பண்றாங்க எல்லாத்துலயும். ஆனா அதுல வந்து இந்த பேசுற பேச்சுகளும் அதுவும் காதுல கேட்க முடியல.